ஆனால் அவளியர் பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிந்து கொண்டார். பின்பு முழங்கால் படியிட்டு உரத்த குரலில் அவர், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும் என்று வேண்டி விட்டார். திருத்துதர் பணிகள் 7:59-60. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. மத்தேயு 13:8. அதற்கு ஆபிரகாம், மகனே, உன் வாழ்நாட்களில் நீ நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் நாசரீகங்களை அடைந்தாய். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகின்றார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகின்றாய். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன் என தகுதியற்றவன். உங்கள் கூலியாட்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன்.